சக்தி தேடி போன ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிற விஷயம் எப்படியோ குணசேகருக்கு தெரிஞ்சு போயிடுது. குணசேகர் அனுப்பிச்ச ஆளு சக்திக்கு பின்னாடியே போய் எல்லாமே உளவு பார்த்துட்டு குணசேகர்கிட்ட சொல்றாங்க, ஐயா, உங்க தம்பி ஒரு சாமியாரை போய் பார்த்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு திரும்பவும் அவங்க நண்பன் கூட வந்து தங்கியிருக்காருங்கிறாங்க. இதை கேட்ட குணசேகரன், ஏண்டா பார்த்துக்கிட்டு சும்மாவா இருந்தீங்கங்கிறாங்க. என்னங்க ஐயா பண்றது, நாங்களும் அடிக்க போனோம், அடிச்சோம், தும்சம் பண்ணணும். அடுத்தது பார்த்தா உங்க தம்பியை காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு 4 ஆளுங்க வந்துட்டாங்க. ஆள்ல ஒருத்தனை சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நாங்க தப்பிச்சு வந்ததே தம்பராமுடியும்ங்கிறாங்க. அறிவு கட்ட முட்டாள், ஏன்டா டேய், உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை ஒழுங்கா முடிக்காம அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா? இதா பாருடா, நான் ராமேஸ்வரம் வந்தேன், உன்னைய கண்டம் தொண்டமா வெட்டி கடல்ல வீசிடுவேன், ஜாக்கிரதை. ஆனா நான் சொன்ன வேலையை நீ செய்யாம இப்ப என்கிட்டயே சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிறியாங்கிறாங்க குணசேகர். ஐயா, என்னங்கய்யா செய்யறது, உங்க தம்பியா போச்சு, அதனாலதான் தாட்சணியம் பார்க்க வேண்டியதா போச்சுங்கிறாங்க. தம்பியாவது ஆட்டுக்குட்டியாவது சொன்ன வேலையை ஒழுங்கா முடிக்காம நீ இனி பேசுறது சரியில்லைங்கிறாங்க. இதை பாருங்க ஐயா, இன்னும் அவர் ராமேஸ்வரம் தாண்டி போகல. நான் எப்படியும் சுற்றி வளைச்சு பிடிச்சு நான் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்றேங்கிறாங்க. அதை செய் முதல்ல. அவன் திரும்ப மதுரை பக்கம் வரவே கூடாதுடா. அவன் வந்துட்டான், நீ அங்கே ராமேஸ்வரத்தில் இருக்க முடியாது, உன்னோட கூட்டத்தையும் சேர்த்து அழிச்சு கொட்டிடுவாங்கிறாங்க குணசேகர். இது கேட்ட அந்த ரவுடியும், சரிங்கய்யா, நீங்கள் சொன்ன வேலையை நான் கரெக்டாக கச்சிதமாக செஞ்சுட்டு நான் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஃபோனை பண்ணுறேங்கிறாங்க. சக்தி கண்ணதாசன் ஐயா கிட்ட தேவகி அம்மாவை பற்றி விசாரித்ததும் அப்படியே மனசு கனத்து சோகமாக கிளம்புறாங்க. என்னப்பா கிளம்பிட்டியா? இதுக்கப்புறமும் நீ இதை பற்றி எதையும் விசாரிக்க வேண்டாம், விவரமாக கேட்கவும் வேண்டாம். நீ பாதுகாப்பா பத்திரமா உன்னோட ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சக்தியும், சரிங்கய்யா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு போகிறேங்கிறாங்க. சரிப்பா, அந்த ராணுவ பற்றி மட்டும் நீ எதுவும் தெரிஞ்சுக்கவும் வேண்டாம், தெரிஞ்சால் உன் மனசு சங்கடப்படும். அதனால நீ இப்போ ஊருக்கு கிளம்புறதா உனக்கு நல்லதுப்பாங்கிறாங்க. சரிங்கய்யா, நான் கிளம்புற, போயிட்டு வரேன்ட்டு போகிறாரு சக்தி. என் நண்பன் கண்ணப்பன் இருக்கான், அவங்க அப்பா கிட்டையும் நான் சொல்லிட்டு கிளம்புறேங்கிறாங்க. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு கண்ணதாசன் சொல்லிட்டு கிளம்புறாரு. தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரம் வராங்க சக்தி. ராமேஸ்வரத்தில் கண்ணப்பனோட அப்பா கிட்ட போய், ஐயா நான் கிளம்புறேங்கிறாங்க. அப்படியாப்பா, சரி பத்திரமா போ. தேடி வந்த ரகசியத்தை உன்னால் முழுசா அதை தெரிஞ்சுக்க முடியலனாலும் ஏதோ பாதிக்கு பாதி உன் மனசு திருப்திக்காவது நீ தெரிஞ்சுக்கிட்டியல்ல. நடந்து முடிஞ்சதை பற்றி நீ இனிமேல் யோசிக்கவே வேண்டாம்ப்பா. இனிமேல் நடக்க போகிறது என்னமோ அதை போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்க ஐயா, நான் கிளம்புறேங்கிறாங்க. சரிப்பா, நான் வேணா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வழி அனுப்பி வைக்க வரட்டான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க ஐயா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்பி வராங்க. சக்தி சொல்லிட்டு அந்த ராணாவை எப்படியாவது கண்டுபிடிச்சா தேவலையேன்னு நினச்சிட்டு வர்றாங்க. அப்போ கண்ணப்பனோட அப்பா சொல்கிறாங்க, இதை பாருப்பா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் வரேன், நீ தனியாக ஒன்றும் போக வேண்டாம். ஏற்கனவே உன்னை ஒரு கும்பல் துரத்துனாங்க, ஏதோ அந்த நேரத்தில் ஒரு நல்லவங்க வந்து உன்னை காப்பாற்றினாங்க, திரும்பவும் உனக்கு ஆபத்து வந்துட்டேன், என்ன செய்யறது, நான் உன் கூட துணைக்கு வரேங்கிறாங்க. அப்போ சக்தி மறுக்க முடியாமல், சரிங்கய்யா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது கண்ணப்பனோட அப்பா தான் கூட துணைக்காக வராங்க. ஏப்பா சக்தி, கண்ணதாசன் கிட்ட தேவகி அம்மாவை பற்றி விசாரிச்சியா? அந்த அம்மா இப்போ எப்போ இருக்காங்க, எங்கே இருக்காங்க, இதை பற்றி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. சொன்னாங்க ஐயா, அவங்க இறந்துட்டாங்கங்கிறாங்க சக்தி. அடப்பாவமே, பாவம், சின்ன வயசு அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையாங்கிறாங்க. வருத்தப்படுறாரு. ஆமாம், ஆனால் அவங்க பையன் தான் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஏதாவது அது ஆசிரமத்திலையோ இல்லை மடத்துலையோ தங்கியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு வேற சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது அனாத ஆசிரமம் தெரிஞ்சா அதை பற்றி ஏதாவது விவரமாக என்கிட்ட சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க சக்தி. என்னப்பா சக்தி, நீ ஊருக்கு போகிறேன்னு தானே கிளம்ப வந்த, திரும்பவும் அந்த ராணுவ பற்றி விசாரிக்கிறியேங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, ஏதோ ஒரு 4 இடத்துல விசாரித்து பார்த்துட்டு அந்த ராணை எங்கே எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்கிறாங்க சக்தி. சரிப்பா, எனக்கு தெரிஞ்ச அனாத ஆசிரமம் இருக்குது, அந்த பக்கம் எங்கேயாவது விசாரித்து பார்ப்போம், அதுக்கப்புறமா நீ பத்திரமா ஊருக்கு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க கண்ணப்பனோட அப்பா. சரிங்க, வாங்க போய் விசாரிக்கலான்னு சொல்லி ஒரு அனாத ஆசிரமத்தில் போய் கேட்குறாங்க. அவருக்கு தெரிஞ்ச இடங்களெல்லாம் போய் விசாரித்து பார்க்கும்போது கடைசியாக ஒரு இடத்துல, ஆமாம்மா, கண்ணதாசன் ஐயா இங்கே தான் கொண்டு வந்து விட்டுருந்தாரு, அந்த பையன் ஒரு வார கணக்கில் இங்கே தான் இருந்தான், ஆனால் எதையோ பறிகொடுத்த மாதிரி அப்படியே சோகமாக உட்காந்துருந்தான், அப்படியே மனநிலை சரியில்லாதவ மாதிரியும் இருந்தான். நாங்களே பார்த்துட்டு அவனை என்னடா இப்படி இருக்கானேன்னு நாங்கள் பல நாள் அவனை கண்டிச்சிருக்கோம். ஆனால் ஒரு நாள் எங்களுக்கும் தெரியாமல் இங்கேருந்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான், என்ன ஆனா, என்ன பண்ணுறான், இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சக்திக்கு இன்னும் அதிர்ச்சி தூக்கி வாரி போகுது. அந்த சின்ன வயசில் அம்மாவை பறி கொடுத்துருக்கான், கண்ணெதரவே ஒருத்தன் வந்து கொலை பண்ணினதை பார்த்துருக்கான். அவன் மனசு எவ்வளவு ரணமாக வலிச்சிருக்கும், அவன் மனசுக்குள்ளே ஒரு மிருகம் அல்லவா உருவாயிருக்கும், மிருகத்தனமாக அவ்வளோ கோவத்துலையெல்லாம் இருந்திருப்பான். அவன் இப்போ எப்படி இருக்கான், என்ன ஆனா, என்ன பண்ணிட்டு இருக்கான், அறியாத வயசுல இவ்வளோ பெரிய கொடூரமானவனை ஒருத்தனை கண்ணால் பார்த்துருக்கான்னா நிச்சயமா அவன் ஒரு கொலை வெறியோட தான் இருப்பானே தவிர நிச்சயமா சாந்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சக்திக்கு உண்மை ஏதோ ஓரளவுக்கு புரியுது. ஆனா இப்போ எங்க இருக்கான், எப்படி இருக்கான், ஒன்றும் தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறதோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்த சக்தி
அதுக்கப்புறம் கண்ணப்பனோட அப்பாவே பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதை பார் சக்தி, பழசை நினச்சின்னா இப்படி தான் நம்மளையும் அறியாமல் ஏதோ ஒரு நோக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இங்கே பார்ப்பா, நான் சொல்கிற வகையில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். உன்னை சுற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துட்டுருக்கு. நீ பத்திரமா பாதுகாப்பா ஊருக்கு போய் சேர்ப்பா. நீ திரும்ப இந்த ராமேஸ்வரத்தில் இருக்காத. உனக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்குதுன்னு என் மனசு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. யாருனே தெரியாதவங்க உன்னை அடிக்க வந்தாங்க. ஏதோ அந்த நேரத்தில் 2 பேர் காப்பாத்துறதுனால நீ தப்பிச்ச. இப்போவும் சொல்கிறேன்ப்பா, உன்னை பத்திரமா பஸ் ஏற்றி விடுறேன். பத்திரமா பாதுகாப்பாக ஊர் போய் சேருப்பா. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை கேட்டு அதனால பின்னாடி இவ்வளோ பெரிய ஆபத்து உன்னை நெருங்கி இருக்குன்னு நினைக்கும் போது என் ஈரக்குலையே நடுங்குச்சே. உண்மையை சொல்லணும்னா உன் அண்ணக்காரன் கொடூரமானவன். நீ வர்ற விஷயம் தெரிஞ்சுதான் அந்த ரகசியத்தை நீ கண்டுபிடிச்சிருவியோன்னு நினச்ச ஆள் அனுப்பியிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க கண்ணப்பனோட அப்பா. அதை கேட்ட சக்தி, இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் கிளம்பும் போதே அவர் என்கிட்ட சொன்னார், நீ திரும்பி வரமாட்டே, அப்படியே போன்னு தான் சொன்னார். அவர் அனுப்பிச்சு வச்ச ஆளாக தான் இருக்கணும், இதில் சந்தேகம் இல்லைங்கிறாங்க சக்தி. என்னப்பா இவ்வளவு தைரியமாக சொல்றிய? உன் கூட பிறந்த அண்ணனே இப்படி ஒரு சூது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்தும் நீ திரும்பவும் இந்த ராமேஸ்வரத்தில் எதையும் நீ கண்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காதுப்பா. உன்னை சுற்றி ஆபத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கு. நீ இப்போ மதுரைக்கு போய் உன் குடும்பத்தோடு சேர்ந்துக்கிறது தான் கெட்டிக்காரத்தனம். இங்கேருந்து கிளம்பிடுப்பா. உன் அண்ணனை பற்றி எந்த ரகசியம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், கிளம்புங்கிறாங்க. இதை கேட்ட சக்தியும், சரிங்க ஐயா, நீங்கள் இவ்வளோ தூரம் பயப்படுறீங்க, எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் அந்த ராணா எங்கே எப்படி இருக்கான்னு தெரிஞ்சால் என் மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்கிறாங்க சக்தி. அது காலப்போக்கில் ஒரு நாளைக்கு உண்மை தெரிய வரும்பா. இப்போதைக்கு நீ பாதுகாப்பா பத்திரமா ஊர் போய் சேருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, நான் போய்க்கிறேன். இதோ பக்கம் தானே பஸ் ஸ்டாண்டு, ரொம்ப இருட்டிடுச்சு, நான் போய்க்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. இதை கேட்டதும் கண்ணப்பனோட அப்பாவும், சரிப்பா நீ பார்த்து போயிட்டு வா, போயிட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும், சரிங்க ஐயா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சக்தி கிளம்பி வராரு. சக்திக்கு சந்தேகமாகவே இருக்குது. தான் வந்துட்டு இருக்கும்போது தன்னை சுற்றி யாரோ வர்ற மாதிரியும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பயம் நடுக்கம் இருந்தாலும் திரும்பி பார்த்தா யாரையும் காணுமே. இருட்டுல அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. மழை இருட்டு, மழை வேற லேசா தூறுது. அதனால கூட இந்த தவக்கா வடக்கா இப்படி இதுகளோட சத்தம் குரலா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு திரும்பி பார்த்த வந்த சக்திக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு லைட் வெளிச்சம் அடிக்குது. அந்த வெளிச்சத்தை பார்த்து அப்படியே கண்ணு கூசி போய் நிற்கிறாரு சக்தி. யாரா இருக்கும், ஒருவேளை வழியில போறவரா அப்படின்னு சொல்லி ஓரமா ஒதுங்குறாங்க. ஒதுங்கின போதும் அந்த இடத்துலயே கார் வந்து நிக்குது. அந்த நேரம் பார்த்து சக்தியை நோக்கி ஒரு 4-5 ரவுடிங்க கையில கட்டை எடுத்துக்கிட்டு அப்படி மிரட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த சக்தி இங்கிருந்து தப்பிச்சு ஓடலாமா இல்ல அவனுங்களை அடிச்சு நொறுக்கலாமான்னு எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த காரு நேரா சக்திக்கு முன்னாடி வந்து நிக்குது. இதை பார்த்ததும் அந்த 4-5 ரவுடிங்க அப்படி ஓரங்கட்டி நிக்கிறாங்க. சக்தி, இந்த கும்பல் யாரு, அங்க இருந்து வந்தவங்க யாரு அப்படின்னு அவரு சுதாரிச்சு பாக்குறதுக்குள்ளேயா கார்ல இருந்து ஒரு 3 பேர் இறங்குறாங்க. அவங்க முகமூடி எல்லாம் போட்டு முகத்தை கட்டியிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. அதனால அடையாளம் தெரியாத ஆளுங்களா வந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் 4 பேர் கட்டையும் கையுமா நிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா முகமூடி எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. இவங்க யாரு, இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு தெரியாத சக்தி, யாரு வந்தாலும் சரி எதிர்த்து நின்று அடிச்சு வீச வேண்டியதான் அப்படின்னு தைரியமா துணிச்சலா தான் இருக்காங்க. கையில பேக் வச்சிருக்காங்க, இல்ல செல்போனும் வச்சிருக்காங்க. கரெக்டா ஜனனி போன் பண்றாங்க. ஜனனி போன் பண்ண நேரத்துல சக்தி அதை ஆன் பண்றாங்க. ஜனனி சக்தியை கூப்பிட சக்தி இங்க பயத்துல மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. இந்த ரவுடிங்க யாரு, அந்த ரவுடிங்க யாரு, ஒன்றும் புரியலையே, இப்போ என்ன ஆக போதோ தெரியலையே, சரி எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தைரியமா துணிச்சலா நிக்கிறாங்க. இங்க ஜனனி போன் பண்ணி பார்த்துட்டு, என்னது சக்தி ஆன் பண்ணி வச்சுட்டு பேசாம இருக்கானேன்னு பதட்டத்துல இருக்காங்க. வந்த ரவுடிங்க கையில ஒரு ஸ்ப்ரே வச்சு அதை சக்தி முகத்துல அடிச்சு விட்டுறாங்க. எதிர்பார்க்காத சக்தி அது ஒரு போதை மயக்க மாதிரி அப்படி சொலண்டு அவங்கள அடிக்க போற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. சக்தி மயக்கத்திலேயே அப்படியே தள்ளாடி கீழே விழுந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம விழுந்து கிடக்குற சக்தியை அந்த 3 பேருமா சேர்ந்து அப்படியே அலாக்க ரக்கிற மாதிரி தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு காருக்கு கொண்டு போயிடுறாங்க. சக்தியை கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு அந்த ரவுடிங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க குணசேகர் அனுப்பிச்ச ஆளுங்க, ஐயோ என்னடா இது, எவனோ வந்தானுங்க, ஸ்ப்ரே அடிச்சானுங்க, அவனை பாதுகாப்பா தூக்கிட்டு போயிட்டானுங்களே, இவனுங்க யாரா இருக்கும், ஐயோ இதை வேற நம்ம குணசேகர் ஐயா கிட்ட சொல்லி ஆளுகளையே அவரே வந்து காலி பண்ணி போடுவாரு, இப்ப என்னடா சொல்லி தப்பிக்கிறதுங்கிறாங்க. டே, அவனுக்கு யாருன்னே தெரியல, அடிச்சானுங்க, தூக்குனானுங்க, தூக்கிட்டு போயிட்டானுங்க, ஆளு எப்படியோ அட்ரஸ் இல்லாம தான் போறதுனால ஐயா கிட்ட ஆளை முடிச்சுட்டேன்னு நீ சொல்லிடு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட ஒரு ரவுடி, ஆமாண்டா ஐயா கிட்ட தப்பிக்கிறதுனா இதுதான் சரியான வழி, உங்க தம்பியை தூக்கிட்டேன்,
கொன்னுட்டேன், கடல்ல வீசிட்டேன், இப்படி சொல்லிரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ரவுடி சரி நான் இப்பவே ஃபோனை போட்டு ஐயா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு குணசேகருக்கு ஃபோனை பண்ணி ஐயா நீங்க சொன்ன மாதிரியே உங்க தம்பியை முடிச்சிட்டேங்கிறாங்க. இதை கேட்ட குணசேகர் அப்படியா சரி நான் சொன்ன வேலையை நீ கரெக்டா செஞ்சுட்டியல்ல, என்னோட நம்பிக்கை விசுவாசிங்கிறத நீ நிரூபிச்சிட்ட, போது போ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஐயா, இனிமே உங்களோட தம்பி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் குணசேகர் டே கதிரு நானும் நம்மளதுல ஒண்ணு கலைஞ்சிருச்சுடா, காரியத்தை பண்ணிட வேண்டியதானுங்கிறாங்க. இதை கேட்ட கதிர் அண்ணன் உங்களுக்கு எதிரா நின்னா இதுதானே அவனுக்கு கதைங்கிறாங்க. என்னப்பா பண்றது, பெத்ததுல ஒண்ணு போச்சுன்னா அம்மா தான் கதறி அழுவு, அம்மாவை சமாதானம் பண்ணி 3ஆம் நாள் காரியத்தை முடிக்க வேண்டியதான்னு குணசேகரன் தம்பிகளை சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்ப ஞானம் மனசார வருத்தப்படுறாரு. அண்ணே என்னதான் இருந்தாலும் சக்தி கூட பிறந்த தம்பி கடைசி குட்டி போன இடத்துல அவன் கதை முடிஞ்சிருச்சே, அல்பாயுசிலேயே போய் சேர்ந்துட்டானே, மனசுக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க ஞானம். ஏப்பா ஞானம் என்னப்பா பண்றது, அவனோட விதி அப்படி எழுதிருச்சு, அது யாரால மாத்த முடியும், நீ கொஞ்சம் அமைதியா வாப்பா, வருத்தப்பட்டு என்ன செய்யறது, உன் கையில இருக்குதா என் கையில இருக்குதா, அவனே முடிவை தேடிக்கிட்டான்ப்பா அப்படின்னு குணசேகர் சொல்லி தம்பிகளை கூட்டிட்டு போறாங்க. வீட்டுல விசாலாட்சியை கொண்டு வந்து விடுறதுக்கு அவங்க தம்பி வந்திருக்காங்க. தம்பி விசாலாட்சியும் வந்து பார்க்கும்போது அவங்க எல்லாரும் அமைதியா உட்காந்துக்கிறத பார்த்துட்டு என்னடி எல்லாரும் அமுக்குன மாதிரி உட்காந்துருக்கீங்க, நான் வந்திருக்கேன் என் தம்பி வந்திருக்கான் கேட்க கூட வாய் இல்லையோ, இந்த அளவுக்கு என் பையன் சொத்தை சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டியிருக்கான், எல்லாத்துக்கும் சொகுசு கேட்குதோ சொகுசு அப்படின்னு விசாலாட்சி கேட்கவும் நந்தினிக்கு ரேணுகாவுக்கு ஜனனிக்கு எல்லாத்துக்கும் ஆத்திரம் பொங்க திட்டு தீக்குறாங்க. என்ன சொன்னீங்க, உங்க பையன் இந்த சொத்தை சேர்த்தாரா, இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கும் தெரியும், ராமேஸ்வரத்துல ஒரு குடும்பத்தை அழிச்சு ஒரு பொண்ணோட உயிரை பறிச்சு அந்த பொண்ணோட சொத்தை தான் இங்க கொண்டு வந்து இந்த மாளிகையை கட்டி போட்டிருக்காருங்கிறாங்க. இதை கேட்டதும் விசாலாட்சிக்கு சரியான கோவம் வருது. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க, என் பையன் அப்படி ஏமாத்துக்காரன்னு நினைச்சீங்களா, என் பையன் எல்லாம் சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சதுடி, அவன் சம்பாரிச்சு வைக்கங்காட்டி தான் நீங்க நீட்டி முளமெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, தெரியுதா உங்களுக்குங்கிறாங்க விசாலாட்சி. உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கும், எங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க நந்தினி. என்னப்பா இவளுகெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காளுக அப்படின்னு விசாலாட்சி தன் தம்பியை பார்க்கவும் அவங்க கூட வந்த ஒரு சிறிய சாமி அருள் வருது. ஏமா இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதும் இந்த வீட்டுல ஒரு பெரிய உசுர் ஒண்ணு போக போகுதேம்மா, இதை பத்தி நீங்க பேசாம அமைதியா இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் விசாலாட்சி அம்மா பயந்துடுறாங்க. இதை பாருமா நேலையெல்லாம் இந்த வீட்டுல இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், நீங்க எதுவும் என் பையன்கிட்ட பேசாதீங்க, நான் வேணா என் பையன்கிட்ட பேசுற, சக்தி ஊருட்டு ஊர் போயிருக்கான்னு எனக்கு இப்பதானே தெரியுது, சக்திக்கு ஆபத்துன்னு வேற சொல்றீங்க, நான் என் பையன்கிட்ட பேசி எப்படியாவது சக்தியை பாதுகாப்பா பத்திரமா போய் கூட்டிகிட்டு வர சொல்றேங்கிறாங்க விசாலாட்சி. உங்க பையனால தானே சக்திக்கே பெரிய ஆபத்துங்கிறாங்க ரேணுகா. ராமேஸ்வரம் போயிருக்கிற சக்திக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உங்க குடும்பத்துல யாரையும் நாங்க மன்னிக்க மாட்டோங்கிறாங்க ஜனனி. குணசேகரன் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் விசாலாட்சி அம்மா அழலன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏமா அழுகிற, அவனோட முடிவை அவன் தேடிக்கிட்டான், அது அவனோட தலையெழுத்து, நம்ம என்னமா செய்ய முடியும், எல்லாம் தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, அவன் விதியை யாராவது மாற்ற முடியுமா அப்படின்னு குணசேகரன் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வெளியில ஒரு கார் ஒன்று வந்து நிற்குது. இதை பார்த்ததும் கரிகாலன் ஓடி வந்து மாமா அன்னைக்கு ஒரு பெரிய கார் ஒன்று வந்ததல்ல, அந்த கார் இப்போ திரும்பவும் வந்திருக்குதுங்கிறாங்க. இதை கேட்டதும் ஜனனிக்கு தூக்கி வாரி போடுது, அதிர்ச்சியா இருக்கு. எல்லாரும் வெளியில ஓடி வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா சக்தியை கூட்டிக்கிட்டு நம்ம ஆதி தான் வந்து நிற்கிறாரு. பார்த்ததுமே குணசேகரனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, ஆளை முடிச்சிட்டேன்னு சொன்னானுங்க, இப்போ இவன் உயிரோட வந்து நிற்கிறான், அதுவும் அவனும் கூட வந்து நிற்கிறான், யாரு இவன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது லட்சி சக்தியை பார்த்து அப்பா சக்தி நீ வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே, என்னப்பா இது, எங்க போனேன் எதுக்கு போனேன், அண்ணனுங்களையெல்லாம் எதிர்த்துக்கிட்டு பகச்சுக்கிட்டு இருக்காதுன்னு நான் பல தடவை சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சக்தி நேருக்கு நேரா குணசேகருக்கு முன்னாடி வந்து நின்று என்ன ஆளை வச்சு தீட்டு கட்டிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு சக்தி சவால் விடுறாங்க. குணசேகர் சக்தி அப்படி முறைச்சு பாக்குறாங்க. ஜனனி ஓடி வந்ததும் சக்தி கிட்ட சக்தி உனக்கு எதுவும் ஆகல இல்லைங்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆகல ஜனனி, என்ன காப்பாத்தினவரு இதோ இங்க நிக்கிறாரு, இவரு தான், இவரு RAD யோட கம்பெனி MD இவரு அப்படின்னு சொல்றாங்க. அட்ரஸை சொன்னதும் ஜனனிக்கு தூக்கி வாரி போடுது. இவரை தானே நம்ம போய் அன்னைக்கு கம்பெனியில பார்த்தோம், MDயா, இவரை நம்ம நேர்ல பார்க்க முடியாம போச்சு அப்படின்னு ஜனனி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது ராணா வந்து அது குணசேகர் கிட்ட நேருக்கு நேரா நின்று பேசுறாங்க. என்ன குணசேகர், நான் இந்த இடத்துல திரும்ப வந்து நிப்பேன்னு நீ நினைச்சு பார்க்கலையில, ஞாபகம் இருக்கா, என்ன நீ முத பார்த்த போது சைனாக்கார பையன்னு சொன்னீங்கல்ல, அந்த சைனாக்காரன் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் குணசேகருக்கு அடிவயிறு கலங்கி ஈரக்குலை நடுங்கி, அடப்பாவி இவனா அவன், அந்த வயசுல தேவகியோடு இருந்த போது பார்த்த மாதிரியே இருக்கானே, அவளை போட்டு தள்ளின போதே இவனையும் போட்டு தள்ளி இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டோமா, நம்ம எதிர்க்க வந்து நிக்கிறான்னா பழைய பங்காளியா தான் இருக்கணும்னு குணசேகர் ராணாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராணாவும் சக்தியும் கைகோர்த்து நிக்கிறத பார்த்த குணசேகர் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. இனிமே சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாத்திருமா இல்ல இவனுக்கு மத்தியில விழுந்துடுமா தெரியாம புரியாம தவிக்கிறாரு குணசேகர். அவங்க தவிக்கிற தவிர்த்துக்கிட்ட சக்தி என்ன ஆளை வச்சு முடிக்க பார்த்தீங்க,
அங்கேயும் ஒருத்தன் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்துட்டான் இந்த புண்ணியவான். இந்த புண்ணியவானோட சொத்தை வச்சுக்கிட்டு தானே இவ்வளோ பேர்த்தையும் நீங்கள் ஆட்டி படைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சக்தி.